ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தாய் தந்தையர், அன்புள்ள தாத்தா பாட்டி, குழந்தைகள், திருநங்கை சகோதரிகள், உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். அப்புறம் நன்றி. என்ன ரீசனுக்கு நன்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய 2 வீடியோக்குமே நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இன்னும் நீங்கள் மேலும் நிறைய ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசனாக, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் செய்யுளை திருக்குறள்னு சொல்லி நான் தவறாக பதிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த விஷயத்துக்காக என்னை எல்லோரும் மன்னிக்கவும். இனிமேல் அந்த தவறு நான் பண்ண மாட்டேன். இப்போது மேன்வியூ சேனல்லேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அசோசியேஷன் ஆஃப் பிளைண்டு அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறேன். அவங்க மெடிசன் சம்மந்தப்பட்ட பொருள்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நாங்கள் போய் கேட்கும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க, ஃபுட்டு இப்போதைக்கு வேண்டாம்ப்பா, அவங்களுக்கு தேவையான நீடட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்து மட்டும்தான் இப்போ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அவங்களுக்கு மருந்தும் வாங்கிட்டு போய் கொடுக்க போகிறேன். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறதுனால அவங்க சொல்லியிருந்தாங்க ஏதாவது ஸ்வீட்டோ அப்புறம் கார வகைகளோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் வாங்கியிருக்கேன். மருந்து சம்மந்தப்பட்டதும் கொடுக்க போகிறேன், ஸ்நாக்ஸும் கொடுக்க போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கும் தேவை. அதுக்கப்புறம் இப்போ நான் போகிறேன் பார்த்தீங்களா, அந்த பிளைண்ட் பீப்புள்ஸ் அவங்களுக்கும் தேவை. ஏன்னா ஒரு உடம்புல ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண். நம்மளால் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. ஒரு உணவை ஒரு உணவை எடுத்துக்கிட்டால் அந்த உணவை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு விஷயத்தை பார்த்தா கலர்ஃபுல்லாக தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே இருள் மட்டும்தான், அவங்களுக்கு இருட்டு மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எந்த ட்ரஸ்ட்டுக்கு போகிறீங்களோ அவங்கக்கிட்ட போய் ஒரு சில வார்த்தைகள் கேளுங்க. அவங்களுடைய நீடட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நீங்கள் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கலாம் அவங்களுடைய நீடடை தெரிஞ்சு, எனக்கு தெரியல. பட் அப்படி இருந்தாலும் என்னை மன்னிக்கவும். இருந்தாலும் அந்த மாதிரி முயற்சி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். தேங்க்யூ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ அந்த ட்ரஸ்ட்டுக்கு போகிறோம். கம் அண்ட் ட்ராவல் வித் மீ. தேங்க்யூ. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இப்போது நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னா, தமிழ்நாடு பிளைண்ட் ட்ரஸ்ட்டுக்கு போகிறேன். வாங்க இதில் சொல்லி ட்ராவல் பண்ணுவேன். My name is Yuvraj. I am from Tamil Nadu Association of the Blind. It is an association. It is especially for blind people. Totally blind people are not sorry, partially blind people are sorry, யாராலும் இங்கே இருக்கலாம். ஸோ குறிப்பாக ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 35 இயர்ஸ்க்குள்ளே இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கான உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ப்ளஸ் ஒர்க் பண்ணுறவங்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. இந்த அசோசியேஷனோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோட ப்ரொஃபஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டீச்சிங். ஸோ கம்ப்யூட்டர், இங்கிலீஷ், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். இங்கே இந்த 3மே செஷன் பிரித்து ஒரு நாள் ஃபுல்லாக நடத்துகிறோம். ஸ்பூன் செக்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்பூன், அந்த 10 ஸ்பூனை ஒன்றா சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டு அதை கொடுக்குற மாதிரி. ஸ்பூன் ஒரு மூட்டையாக வரும், நிறைய சாக்கு மூட்டையில் நிறைய ஸ்பூன்ஸ் வரும். அதில் ஸ்பூனை ஒரு மேட்ச் பண்ணணும். ஒரு கலர் ஒரு மாதிரி இருக்கும். அதை மேட்ச் பண்ணி ஈக்குவலாக மேட்ச் பண்ணி 10 ஸ்பூனை அடுக்கிட்டு அவங்க அதை கொடுக்கும் பட்சத்தில் ஒரு சிறு தொழில் மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அடுக்கி திரும்ப அதை கடைகளுக்கு சப்ளை பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் எஸ் ஜெயலக்ஷ்மி. நான் இங்கே இந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இங்கே எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. அதாவது உணவு, உடை, உறவிடம், அதாவது இருப்பிடம், எல்லாமே அடிப்படை தேவைகள் எல்லாமே கிடைக்குது எங்களுக்கு. பட் படிப்பும் எங்களுக்கு கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இது எல்லாமே படிச்சுட்டு ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல நிலைமையில் வாழணும் அப்படின்னு இந்த அசோசியேஷன் எங்களுக்காக செயல்பட்டு இருக்குது. எங்களுக்கு படிப்புக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும், அதாவது
கிடைக்குது. ஆனாலும் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது அசைன்மெண்ட் எழுதவோ வாசித்து காட்டவோ இன்னும் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனவங்க என்னோடய ஸ்டூடெண்ட் தான், அவங்க ஜெயலக்ஷ்மி. இப்போது இந்த மேன்வியூ சேனல்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ வந்து இந்த மேன்வியூ சேனல் எங்கள் எந்த விதமாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மெடிக்கல் சப்போர்ட் வந்து என்ன வகையில் பண்ணுறாங்க, என்ன மோட் ஆஃப் இதில் பண்ண போகிறாங்கன்றது இனிமேல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது மாதிரி வந்து எங்களுக்கு வேறு விதமான உதவிகள் யாராவது செய்ய விரும்பினா, அதாவது நாங்கள் வந்து சொல்வதை எழுதுபவர், அதுக்கு இங்கிலீஷில் பேர்னா ஸ்க்ரைப்னு பேர் எக்ஸாமினேஷன்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீடர்ஸ், வாசிப்பாளர்கள், இந்த 2 வகையான ஆட்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. இந்த நிறுவனம் வந்து பிளைண்டுக்காக பார்வையற்ற நபராலேயே நடத்தக்கூடிய நிறுவனமும் கூட, பயனாளிகளும் பார்வையற்றவர்களுக்கு மட்டுமே என்ற நிறுவனம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. முன்னாடி நிறைய டீச்சர்ஸ் இங்கேருந்து பயனாளிகள் இங்கேருந்து படித்து காலேஜ் முடிச்சுட்டு நிறைய பேர் டீச்சராகவும் ப்ரொஃபஸராகவும் போயிருக்காங்க. பிளைண்ட் ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயம் கொடுக்குறேன். அவங்களுக்கு வந்து அது ரொம்ப நீடட். மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நீடட். என்கிட்ட அதுதான் அவங்க வந்து பர்ட்டிகுலராக கேட்டதே அந்த விஷயம் தான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறீங்க அப்படிங்கிறனால ஸ்நாக்ஸ் ஏதாவது இனிப்பும் அப்புறம் கொஞ்சம் கார வகைகளும் சேர்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து மருந்து கொடுத்துட்ருக்கேன். கண்களில் ஒளி இழந்ததால் எங்கள் பார்வை ஓயவில்லை. இருள் நிறைந்த வாழ்க்கையில் சிரிப்பு ஒன்றே எங்கள் பார்வை என தாரக மந்திரத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த விஷயத்தை பண்ணுறதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் கொடுத்ததும், அவங்களுக்கு வந்து அந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயம் கொடுக்குறதுலையும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலி பிளைண்டுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் முதியோர்களுக்கான பண உயர்வு கொடுக்கும். மற்றபடி இந்த விடோஸ், அந்த கணவனால் கைவிடப்பட்டவங்க, இந்த ஊனமுற்றோருடைய குழந்தைகள் படிப்பதற்கான அதாவது ஃபீஸ் சம்மந்தப்பட்டதை கட்டுறதுக்கான ஏற்பாடு பலரும் கொண்டு வந்தால் கொஞ்சம் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் நிறைய டெவலப் பண்ண முடியும். கண்டிப்பாக அண்ணா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க நம்ம சேனல் மூலிமா இது வெளியில் நல்லா ரீச் ஆகணும். ரீச் ஆகிட்டு உங்களுக்கு தேவையானதை மக்கள்கள் பார்த்து கண்டிப்பாக அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாடு அசோசியேஷன் ஆஃப் பிளைண்ட் இங்கே வந்தோம். அவங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய விஷயங்கள், மருத்துவ விஷயங்கள் வந்து மூவ் அப்புறம் அமிர்தாஞ்சனும் நம்ம கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்துருக்கோம். மக்கள் நீங்கள் எல்லோரும் இதை பார்க்குறீங்க. கட்டாயமாக அவங்களுடைய நீடட் என்ன அப்படிங்கிறத யாராவது ஒரு சில பேர் முன் வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது வந்து என்னுடைய ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரையும் பார்க்குறீங்க, இங்கே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியுது. ஸோ முடிந்த அளவுக்கு நம்ம வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யாராவது முன் வந்து கண்டிப்பாக கொடுங்க. எல்லாருக்கும் மனசு இருக்குது, சரிங்களா? எல்லாரோட சூழ்நிலையும் எனக்கு புரியுது. பட் முடிந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாமே, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் நம்மளை மாதிரி இருக்கக்கூடியவங்க தான், சரிங்களா? அவங்கள நம்ம பார்க்கலன்னா வேறு யார் பார்ப்பா சொல்லுங்கள்? நம்ம கைவிட்டுட்டு அவங்கள வேறு யாரும் பார்க்க முடியாது. ஸோ முடிந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு உதவுவோம். வரங்க ஐயா. தேங்க்யூ. பார்த்துங்களா, விடைபெறுகிறேன்.